செங்கல்பட்டு செவிலியர் கல்லூரியில தாடி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு அங்க இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் பிறப்பித்தாங்க. அதனால அங்க எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பி இருக்கு. இல்ல என்னன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு அமைப்பு நேற்றைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நாங்க ஒரு 2 டசன் காஷ்மீர் மாணவர்கள் இங்க இருக்கிறோம். எங்க கல்லூரியின் முதல்வர் எங்க தாடியை வழிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக நம்முடைய துறையின் செயலாளர் சோசியல் மீடியாவில் அந்த செய்தியை பார்த்த உடனே அவர் பிரின்சிபல் கேட்டிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, நான் அது மாதிரி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லலை. இந்த எக்ஸாம் நடக்கிற நேரம் எல்லாரும் தாடி முகம் அழிச்சிட்டு கிளீனா வாங்க, சுத்தமா வாங்கன்னு சொன்னேன். இது தவறுதலா அவர்களுக்கு புரிந்திருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார். அப்போ துறை செயலாளர் அந்த மாதிரி ஏதோ நீங்க ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறதையும் அட்வைஸ் பண்ணிட்டாரு. அந்த வகையில் இப்போ நானும் கூட இந்த துறை காலையில எல்லாருக்குமா என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இப்போ இந்த 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குன்னா ஒரு 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருந்தும் கூட ஒரு 15% பேர் மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களாக இருந்தாலும் இங்க படிக்கிறதுக்கு வருவாங்க. அது மாதிரி வர்றவங்க எல்லா மாநிலத்திலிருந்தும் வருவாங்க. எனவே அவர்களுடைய உடை, உணவு, அவர்களுடைய அந்த கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய எந்த இதுலயும் மத ரீதியான இஷ்யூஸ் எதுலையுமே நாம தலையிடக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அது மாதிரியே இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அதுல எதுலயும் நீங்க போய் தலையிடுது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வகையில இந்த மாணவர்களுக்குமே செக்ரட்டரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, நாங்க இந்த நோக்கத்தில் சொல்லணும்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை தேங்க்ஸ் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நேற்றுக்கே ஒரு ட்வீட் போட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.